வணக்கம் இந்தியா கிட்ஸ் நேயர்களுக்கு நான் தெகடி படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா பேசுகிறேன். எழுதியதோ எனக்கென ஒரு கவிதையினை நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா. ஆக்சுவலி நான் சென்னை கிடையாது, நான் திருநெல்வேலி பையன். வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி தான். அப்போது சின்ன வயசில் என்னென்னு தெரியல, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஐ டிசைடட் டு பிகம் அ மியூசிக் டைரக்டர். அப்போவே வந்து என்னென்னு தெரியாமலே வந்து நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொன்னேன். பட் என்னோடய அப்பா அம்மா தான் வந்து அதை இது பண்ணி நான் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி அங்கே கிளாஸஸ்லாம் சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு மியூசிக்கில் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காகவே நான் வந்து சென்னை வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னை வந்து இங்கே ஸ்டார்டட் ஆஸ் அ விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் SRM காலேஜ். அப்படி தான் ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஆஸ் அ கீபோர்ட் பிளேயர். அதுக்கப்புறம் ஒன்று எல்லாருக்கிட்டே வாசிக்க ஆரம்பித்தேன். ஆஸ் அ ப்ரோக்ராமர் ஆல்சோ ஐ ஸ்டார்ட் ஒர்க் அண்டர் மெனி பீப்புள். அப்படி தான் வந்து இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து குவைட் சேலஞ்சிங் நிழல் மாதிரியான சமாச்சாரம். நான் என்னோடய ஃப்ரெண்டு சைந்தவி, அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, அவங்களோட நான் ஒரு கண்ணம்மான்னு ஒரு ஆல்பம் பண்ணேன், விச் வாஸ் ரிலீஸ் பை Virgin Records, பாரதியார் பற்றி. அந்த ஆல்பம் தான் வந்து அந்த ஆல்பம் வந்து பார்த்துட்டு தான் திங்க் மியூசிக்லேருந்து மிஸ்டர் சந்தோஷ் எனக்கு கால் பண்ணார். அவர் நீ ஏன் படம் பண்ணக்கூடாது, இது நல்லா பண்ணுறீங்க. சரி நான் ஃபைன். எனக்கு அப்போது அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை மூவி பண்ணுற அளவுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நானே கால் பண்ணி ஐ எம் ரெடி ஃபார் டூயிங் எ மூவின்னு சொன்னேன். அவர் தான் வந்து ஹீ சேனலைஸ் மீ டு சிவி குமார் சார்கிட்ட சொல்லி அவர்கிட்ட போய் மீட் பண்ணி என்னோடய டெமோஸ்லாம் ப்ளே பண்ணி காமிச்சேன். அப்புறம் வந்து சார் டைரக்டர் ரமேஷ் சார் கிட்ட தான் சிவி குமார் சார் நாள் திஸ் மை நெக்ஸ்ட் டைரக்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி என்ன போய் மீட் பண்ண சொன்னார். அப்படி தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. சார் என் பேர் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். வெற்றி, இந்த கேஸ் உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வெற்றி. த்ரில்லர் ஜானர் கரெக்ட். அப்போ ஃபஸ்ட்டு ரமேஷ் சார் சொல்லும்போது இதில் மொத்தம் 3 சாங் தான் சொன்னார். 3 சாங்கில் வந்து நான் சாங்ஸ் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். அப்போ சார் சொல்லும்போது ஓகே நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் சார் வந்து அப்புறம் 4 சாங்ஸ் ஆச்சு, 3+4 ஆச்சு. அப்புறம் 4 சாங்ஸில் இருந்ததுக்கப்புறம் ஒரு டைட்டில் சாங் சார் இதை ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு 5 சாங்ஸ் ஒரு பேக்கேஜ் ஆர் சாங்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. பட் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எனக்கு வந்து ரமேஷ் சார் அப்போ வந்து சொல்லும்போது எனக்கு செம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து அப்போ எனக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி ஹானஸ்ட்டாக சொல்லும்போதுன்னா வந்து ஓரளவு தான் இருந்தது. ஒன்ஸ் விஷுவல் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் இவ்வளோ பெருசு வருமாங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஃபஸ்ட் அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஸோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அது ஃபஸ்ட்டு படம்னால வந்து நம்மளோட விஷுவல்ஸ் சாங் பண்ணி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து ப்ளஸ் விண்மீன் சாங் வந்து நல்ல விஷுவலாகவும் நல்ல எல்லாருக்கிட்டேயும் வந்து வரவேற்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த விஷுவல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது சொல்ல முடியாது, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு தான் அந்த ஹாப்பினஸ் தெரியும். விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன், மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. சார் ரமேஷ் சார் சொன்னார் வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து நிறையா கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் நல்லா பண்ணிடலாம், எனக்கு ஓரளவு கான்ஃபிடென்ட் இருந்தது. பட் ஒரு சீன் எடுத்து எப்படி எக்ஸாக்டாக பண்ணி பயங்கரமாக கன்வே பண்ணுறது அதெல்லாம் வந்து சார் வந்து இருந்தனால தான் என்னால் அவ்வளோ தூரம் பண்ண முடிஞ்சுது. அவர் கூட இருந்து ஒரு 28 டேஸ் இந்த ரூம்லேயே வந்து 28 டேஸ் வந்து என் கூட சார் இருந்து ஒவ்வொரு சீன் எப்படி பண்ணணும், இந்த சீன் எப்படி பண்ணணும், அடுத்த சீனுக்கு வர விஷயத்தை வந்து இந்த சீன் மூலமாகவே கன்வே பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்டான விஷயங்கள், ஒரு லைட் ஆன் பண்ணுறது முதற்கொண்டு அது கூட மியூசிக்கில் கன்வே பண்ண முடியும்னு சார் எனக்கு வந்து இன்ச் பை இன்ச் எனக்கு சொல்லி கொடுத்து லிட்டரலி அவர் எனக்கு கைட் பண்ணார். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட்னால வந்து நிறையா ரெஃபரன்சஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். நிறைய வேர்ல்ட் சினிமாஸ் ரெஃபரன்சஸ், அந்த சினிமா ரெஃபரன்சஸ், ஒரு த்ரில்லர் மூட் எப்படி நம்ம வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுலாம் வந்து நிறைய நாங்கள் ரெஃபரன்சஸ் எடுத்து பார்த்து இந்த மாதிரி சீனுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்கிறது வந்து தெரிஞ்சது. இப்போது நார்மலாக வந்து இப்போ ஒரு சோகோ சீன்னா வந்து அதுக்கு நார்மலாக வயலின் மட்டும்தான் வாசிச்சு வச்சு யூஸ்வலாகவே பண்ணுவாங்க. பட் அந்த சீனை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுங்கிறது வந்து நிறையா மூவிஸ் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதனால வந்து ரெஃபரன்சஸ்க்கு நிறையா நம்ம மூவிஸ் பார்த்தோம். ஆக்சுவலி
ஒன்றுமே இல்லை. நாங்கள் சாங்ஸ் பண்ணும்போது வந்து இவங்க சிங்கர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி பாட்டு பண்ணுங்கிறது ஆக்சுவலி நான் யோசிக்க மாட்டேன். யாரும் யோசிக்க மாட்டாங்க ஆக்சுவலி. சாங்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு யார் சூட் ஆகிறாங்களோ அவங்கள வச்சு பாட வைக்கணும், அவ்வளோதான். தவிர்த்து இப்போ அந்த சாங் நீதானே சாங் கண்மூடி கேட்கும்போது சங்கர் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னால சார்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டோம். ப்ளஸ் மோரோவர் எனக்கு பாடினா எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆண்ட்ரியா எவ்ரி ஒன். பிகாஸ் நாங்கள் நிறையா வாசிச்சிருக்கோம், ஒன்றா வாசிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஆண்ட்ரியாலாம் இன்ஃபேக்ட் எனக்கு என்னோட சாங்க்கு ஷி நெவர் சார்ஜ் எனி திங். ஸோ எனக்கு ஃப்ரீயாகவே இன்ஃபேக்ட் பாடி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் மூவினால் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டெஃபினெட்லி மறக்க முடியாத ஒரு விஷயம். இல்லை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் ரோல் மாடல்னு யாருமே இல்லை. ஐ இன்ஸ்பயர் ஃப்ரம் எல்லாருக்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆவேன் மெயினாக. பட் நான் வளர்ந்தது வந்து ராஜா சார், ரஹ்மான் சார், எம்எஸ்வி சார் கேட்டு வளர்ந்தேன். பட் வந்து மியூசிக்ங்கிறது அவங்கக்கிட்ட மட்டும் இருந்தது இல்லை, வேர்ல்டில் ஃபுல்லாக நிறைய பேர்கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆக வேண்டிய விஷயம். ஸோ அப்படி இன்ஸ்பயர் ஆகும்போது தான் அவங்கக்கிட்ட இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் தான் நமக்கு மியூசிக்காக வருது. ஸோ இப்போ ராஜா சார், ரஹ்மான் சார் மியூசிக் மட்டும் கேட்டாலும் அவங்கக்கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ இட் ஒன்ட் பி அது அவங்களோட மியூசிக் தான் நம்ம கேட்டு வரல. ஸோ அப்படி இருக்கும்போது வேர்ல்டோட அவ்வளோ மியூசிக், பியூர் மியூசிக்ஸ்லாம் கேட்கும்போது வந்து நமக்கு புதுசாக சில விஷயங்கள் பிறக்கும். ஸோ அப்படி தான் நான் இன்ஸ்பிரேஷனுங்கிறத நான் அப்படி தான் எடுத்துப்பேன் எப்போவுமே. ஃபஸ்ட் படனால வந்து நிறையா லூப் ஹோல்ஸ் இருந்தது எனக்கு. பட் நானே செல்ஃப் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் படங்கிறது வந்து என்ன அறியாமலே சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவேன். டேரக்டர் சார் வந்து ஹீஸ் ஒன் பர்ஃபெக்ஷனிஸ்ட்னா டு த எக்ஸ்ட்ரீம் பர்ஃபெக்ட். அதாவது எல்லாமே ஆன் டாட் நடக்கணும்னு எதிர்பார்ப்பார் அவர். என்னோடய சைட்லேருந்து வந்து நிறையா விஷயங்கள்லாம் வந்து சார் வந்து என்னை கரெக்ட் பண்ணி அவர் டிசிப்ளின் முதற்கொண்டு டைமிங் முதற்கொண்டு டிசிப்ளின் முதற்கொண்டு அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக பண்ணும் அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. லிட்டரலி அவர் கூடவே இருந்து பண்ணனால வந்து தெகிடி வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எதிர்பார்க்கல, நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து கால் பண்ணாங்க. டைரக்டர் ஏஎல் விஜய் சார் எனக்கு சொன்னார், விஷ் பண்ணார். அதுக்கப்புறம் ஈவன் நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஜிவி பிரகாஷ், மை ஃப்ரெண்ட், அண்ட் சித்தார்த் ஆக்டர், ஹி ஆல்சோ ட்வீட்டட் மீ அபவுட் இட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு நோ ஆல் தீஸ் பீப்புள். தெரியாதவங்க இவங்கெல்லாம் எனக்கு. பட் இவங்கெல்லாம் வந்து விஷ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கேட்கும்போது. பட் நெக்ஸ்ட்டு எல்லாருமே நான் ஓரளவு எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த மாதிரி இந்த மூவி நல்லா வரும், சாங்ஸும் நல்லா எடுக்கும், கண்டிப்பாக ரீச் ஆகும்னு தெரியும். பட் இவ்வளோ தூரம் ரீச் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ என்னோடய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லேயே வந்து இதோட நெக்ஸ்ட் தான் நான் பண்ணுவேன் இதுக்கு. அதில் நான் ரொம்பவே பர்டிகுலராக இருக்கேன். ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் வந்து எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் எல்லாமே பர்டிகுலர்லி எனக்கு வந்து அவுட் ஆஃப் த லாட் பிடிச்சி இப்போ உடனே பண்ணணுன்னா அந்த மாதிரினா நினச்சேன்னா இப்போ தேவன் மகன் மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லாம் எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷன்ஸில் வந்து ஐ திங்க் ஐம் வெரி ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா வந்து எல்லாமே இன் டாக்ஸ் தான். எதுவுமே நான் வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல. எல்லாமே வந்து கால்ஸ் வந்து எல்லாமே இதில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கரெக்டாக பண்ணணும், அதெல்லாம் தான் வேறு எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். பட் எனக்கு தான் தெரியும் என்னென்ன தப்பு பண்ணேன்னு. ஸோ அந்த தப்பு எனக்குள்ளே இருக்கட்டும். நெக்ஸ்ட் டைம் வந்து அதை நான் வந்து இன்னும் நல்லா ஃபைன் டியூன் பண்ணி நல்லா பண்ணுவோம். ஈவன் ஆஸ் அ பர்சனாக கூட வந்து தெகிடி மூலமாக நான் எவால்வ் அ லாட் நான் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு மூவியில் வந்து ஐ டெஃபினெட்லி வில் கிவ் அ பெட்டர் அவுட்புட். நமக்கு நடக்கிற விஷயங்கள் சில நேரங்களில் நம்ம நம்பிக்கையை மாற்றிடும். இந்தியா கில்ஸ் நேயர்களுக்கு என்னோடய வணக்கம், என்னை இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்டதுக்காக. ஸோ தெகிடி பார்த்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க தேட்டரில் போய் பார்த்து எங்களை எல்லாம் இன்னும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு நான் கேட்டுக்கிறேன்.